ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வெள்ளைப்பொடி பூண்டு மிளகு தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வெள்ளைப்பொடி. இது கிடைக்காதவங்க காராப்பொடியிலையும் பண்ணலாம். நம்ம இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே கரைச்சி எடுத்துக்கணும். அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். தக்காளி பழம் 1.5 எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு 20 பல் தோலோடு தட்டின பூண்டை போட்டுக்கிட்டு தோலோடு தட்டி எடுத்துக்கணும். பூண்டை அதை சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நம்மளோட கறி மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட மீன் மசாலா பவுடர் அது 1.25 டேபிள் ஸ்பூன் இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்கணும். அது 1 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. ஜாஸ்தியாக மிளகாத்தூள் போடக்கூடாது. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, சும்மா கொஞ்சமாக. எல்லா மசாலா பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் போதும். 1 முருங்கைக்காய், நிறையா முருங்கைக்காய் போட்டால் மீன் உடஞ்சிடும். இப்போ நம்மளோட குழம்ப நம்ம கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். எல்லா மசாலா எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. நம்ம போய் இப்போ தாளிச்சிடலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயமும் சோம்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முழுசாக கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு அதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த குழம்புல பூண்டை தாளிக்கும் போது போடக்கூடாது. பூண்டை தாளிக்கும் போது போட்டோம்னா இதோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 10 போட்டிங்கன்னா போதும். நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம கிச்சன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வீடியோஸ்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நாங்களும் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு இதோட நம்ம பாத்திரத்தில் சேர்த்துருவோம். நாம் எப்போவுமே குழம்பு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். குழம்பு மூடி வச்சுடுவோம். திறந்து வச்சா மிளகாய் கொதி வாடை அடிக்கும். அது நல்லா இல்லாமல் போயிடும். குழம்புல மீனை இப்போ சேர்க்கக்கூடாது. கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ சேர்த்தோன்னா மீனெல்லாம் உடஞ்சி கூலாயிடும். அதனால் நம்ம பின்னாடி தான் இதை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு குழம்பு மட்டும் கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முடியாச்சு. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் மிளகு தண்ணி அழகாக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் நம்மளோட இந்த வெள்ளைப்பொடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 200 கிராம்ஸுங்க. இதை சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதையும் இது பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆனில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடுங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி அதிகமாக அதில் கொடுத்து கிண்டக்கூடாதுங்க. ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும் எந்த குழம்பாக இருந்தாலுமே. அதனால் மீன் குழம்புல எப்போவுமே கரண்டி ஜாஸ்தியாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மீன் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கவர் பண்ணிவிடுவோம். மூடி வச்சதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் ஆனில் வச்சு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சா போதும். இந்த மீனுக்கு உடஞ்சிரும். காராப்பொடியாக இருந்தால் 4 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அது போதும். நம்மளோட மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல குழம்பு இது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ கிண்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் சைடில் கொடுத்து கிண்டணும். எப்போவுமே குழம்பு மீன் குழம்பெல்லாம் நடுவில் கொடுத்து கிண்டினா மீன்லாம் உடஞ்சிருங்க. சைடில் இப்படி எடுத்து பார்க்கணும்.
நம்மளோட மீன் மிளகு தண்ணி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து காரா கருவாடுலேயும் இன்னும் நல்லாயிருக்கும், காரா மீனோடையும் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லிடுங்க.